இதுக்கு முன்னாடி தொடர்ந்து நம்ம புணர்ச்சி இலக்கணத்தின் வீடியோக்களை பார்த்துக்கிட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன்னாடி உயிர் முன் என்ன செய்யும்னா மிகும். இது ஒரு விதி. அப்பனா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். அப்படி எப்படி மிகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கை பொருள் இது எவ்வாறு பிரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, கை பொருள் இவ்வாறு தான் பிரியும். இது தவறு, இது தவறு, இது தவறு. இது ப்ரீவியஸ்ல வந்த ஒரு கொஸ்டின். இப்ப பாருங்க, கை பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது கை கூட்டல் பொருள் அப்படின்னு வந்துருச்சா? அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? பா இப்பு கூட்டல் ஓ, அப்ப ப இருக்கு, இப்பு இருக்கு. அப்ப க ச த ப என்ற 4 எழுத்துல ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா உயிர் முன்னாடி, அதுவும் உயிருக்கு முன்னாடி இந்த இடத்துல கை இருக்கா? அப்ப இந்த இடத்துல ஐ இருக்கு. அப்ப இந்த உயிர் முன்னாடி இந்த பா வந்துச்சுன்னா என்ன செய்யும்? இந்த ஒற்றெழுத்து மிகும். அப்படின்னா கை கை. இப்ப பொருள் இருக்கா? பொருள். இப்ப இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன்னாடி இந்த ஐக்கு முன்னாடி, கையில இருக்கக்கூடிய ஐக்கு முன்னாடி இந்த பா வந்தா, போல இருக்க இப்பு வந்தா காசா தப்பா மிகும். அப்ப இந்த இடத்துல ஒரு இப்பு மிகும். இதுதான் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப்ப மிகும் என்னும் விதிப்படி புணர்ந்த ஒரு எழுத்து. இது போல இன்னொரு வீடியோட நாளை சந்திப்போம்.